வணக்கம் நண்பர்களே. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக அமல்படுத்துவோம். அப்போ அரசு ஊழியர்கள் எல்லாம் மிகுந்த பயன்பெறுவார்கள் என்று முதல்வர் ஸ்டாலின் தன்னுடைய 2021 தேர்தல் வாக்குறுதியில் ஒன்றாக அறிவித்திருந்தார். அவர் இது எதன் அடிப்படையில் இந்த வாக்குறுதியை கொடுத்தார் என்பது அவருக்கு தான் வெளிச்சம். காரணம், இப்போது இருக்கும், அதாவது 2021 இருந்த தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கடன் தொகை எவ்வளவு, அதற்கு செலுத்த வேண்டிய வட்டி என்ன, இந்த வட்டி செலுத்துவதற்கு நமக்கு எந்த வருவாயிலிருந்து இந்த வட்டியை செலுத்துகிறோம், அதன் பின்பு அரசு ஊழியர்களாக இருப்பவர்களுக்கு ஏன் இது பழைய ஊதிய திட்டத்திலிருந்து புது ஊதிய திட்டத்திற்கு மாற்றினோம், அதற்கான அடிப்படை பொருளாதார காரணங்கள் என்ன என்றெல்லாம் ஆய்வு செய்து அவர் ஒருபோதும் அறிவிக்கவில்லை. இதுதான் உண்மை. இப்போது அவருடைய ஆட்சி காலம் இன்னும் ஒரு வருடம் தான் மீதம் இருக்கிறது. இதற்குள் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது முக்கியமாகப்படுகிறது. காரணம், மொத்த மக்கள் தொகையில் அரசு ஊழியர்கள் என்பது குறைவு, சதவீதம் மிக குறைவு, சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்குது. ஆனால் மிக குறைவு என்பதால் இவர்களை திருப்திப்படுத்துவதற்காக நாம் மிகப்பெரிய பொருளாதார செலவினங்களை செய்ய முடியாது. அது முதல்வருக்கும் தெரியும். இது செய்ய இயலாது என்பது முதலிலேயே முதல்வருக்கு தெரியும். ஆனால் அப்படி இருந்தும் ஏன் இதை செயல்படுத்துகிறேன் என்று சொன்னால் என்றால், 10 வருடங்கள் ஆட்சி இல்லாமல் இருக்கிறோம், எதையாவது ஒன்றை சொல்லி வர வேண்டும் என்பதுதான் காரணமாக இருக்கும். காரணம், இவர்கள் இது போன்ற வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது என்ன பொருளாதார நிலையில் அளிக்கிறார்கள், அதற்கு இப்போது இருக்கும் வரி வருவாய் எப்படி உதவும் என்பதை விளக்க தவறிவிட்டார்கள். இப்போது அவர்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய சவால், இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை இவர்களால் அமல்படுத்த இயலாது என்பது. இது முன்னாள் நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் ஏற்கனவே இந்த திட்டத்தை மறுத்து கூறிவிட்டார். அடுத்து, இந்த புதிய பென்ஷன் திட்டம் இருக்கு இல்லையா, 2003க்கு அப்புறம் அரசு பணியில் தமிழ்நாடு அரசு பணியில் சேர்ந்தவர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் என்பது பங்கு சந்தையை அடிப்படையாக கொண்டது. ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான ஊழியர்கள் ஓய்வு பெறுகிறார்கள் என்றால் அத்தனை பணத்தையும் பங்கு சந்தையிலிருந்து எடுக்க முடியாது. இது ஒரு மிக சவாலான ஒரு பொருளாதார சிக்கல். இதையெல்லாம் அறியாமல் ஏதோ ஒரு உருட்டாம்போக்கில் போட்டாங்க. இப்போ அவங்களால புதிய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதும் சிக்கல் இருக்கிறது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்தால் அதற்கான செலவினங்களும் இவர்களுக்கு பெரிய சவாலாக இருக்கும். ஆக எந்த முன்யோசனையும் இல்லாமல் செய்த அந்த திட்டத்தினால் அரசு ஊழியர்களுடைய வாக்குகளை திமுக இழக்க காத்திருக்கிறது. அந்த ஊழியர்கள் மட்டுமில்லை, அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், சொந்தங்கள், நண்பர்கள் என்று பெரிய வாக்கு வங்கியை இழப்பதற்கு ஒரு அச்சுறுத்தல் திமுகவுக்கு இருக்கிறது. ஏற்கனவே இதை குறித்து நான் வீடியோ வெளியிட்டிருக்கேன். அதை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.